எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அத்தனை பேருக்கும் சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. உங்கள் வாழ்க்கையில் இங்கே மென்மேலும் உயர்ந்த நிலைமைக்கு அடைய என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன ரெசிபி செஞ்சு காட்டலான்னு இருக்கேன்னா, ஒரு மசாலா பொடி தாங்க. அதாவது சாம்பார் பொடி. மணக்க சாம்பார் எப்படி வைக்கிறது, அந்த சாம்பாரில் இந்த மசாலாவை போட்டால் எப்படி சுவை வரும், மனம் வரும்ன்றதுக்காக தான் ஒரு மசாலா தூள் ரெடி பண்ணுறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு காமிச்சிடுறேன். காஞ்ச மிளகாய் 100 கிராம், தனியா 150 கிராம், துவரம்பருப்பு 25 கிராம், கடலைப்பருப்பு 25 கிராம், உளுந்தம்பருப்பு 25 கிராம், அரிசி 25 கிராம், ஜீரகம் 3 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1.5 ஸ்பூன், பெருங்காயம் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். இப்போ சாம்பார் பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் எடுத்து வச்சுருக்க தேவையான பொருட்கள் எல்லாமே தனித்தனியாக தான் வறுக்க போகிறேன். ஏன்னா ஒட்டுமொத்தமாக வறுக்கக்கூடாது. ஒன்று ஒரு விதத்தில் நம்ம ஹீட் வாங்குவோம். அது இப்போ கடலை பருப்புனா கொஞ்சம் தடியாக இருக்கும் இல்லையா, அதில் கூட கொஞ்சம் நேரம் ஹீட் வாங்குவோம். இப்போ உளுந்த பருப்பு துவரம் பருப்புலாம் சீக்கிரமாக அதுவாகிடும். அதுக்காக தான் ஒன்றையும் தனியாக தான் நான் வறுக்க போகிறேன். ஜீரகம்லாம் ரொம்ப ஹீட் வாங்காது. ஸோ நம்ம ஒன்றா போட்டு நம்ம வறுக்க முடியாது. நான் தனித்தனியாக வறுக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் மல்லியை போட்டுடுறேன். நார்மலான மிளகாவத்தில் தாங்க போட்டு வறுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஷ்மீர் மிளகாவத்தில் வாங்கி சேர்த்துக்கலாம். எனக்கு அது என்னென்னா அதில் கொஞ்சம் கலருக்காக தான் அந்த மிளகாவத்தை யூஸ் பண்ணுவோம். மற்றபடி அதில் இதில் இருக்கிற காரம் அதில் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும். ஸோ நாங்கள் இந்த மிளகாவத்தில் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்லா மசாலாலுமே காஷ்மீர் மிளகாவத்தில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே தனித்தனியாக நான் வறுத்துட்டேன். இப்போ ஃபைனலாக நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஹீட்லேயே நான் லைட்டாக இந்த மஞ்சத்தூளையும் இந்த பெருங்காயத்தையும் போடுறேன். சும்மா லைட்டாக அந்த ஹீட் பட்டால் போதும். கடாயில் ஆல்ரெடி ஹீட் இருக்குது. ஏன்னா மற்ற எல்லாத்தையும் வறுத்துட்டு இதை வறுக்கலன்னு வைங்களேன், சம்டைம்ஸ் அந்த மஞ்சத்தூளில் அந்த உளுத்து போகிற தன்மை இருக்கும். அது போய் நம்ம மசாலா தூளை கெடுத்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக இந்த லைட்டாக ஹீட் பண்ணி நம்ம போடுறோம். அவ்வளோதாங்க. இது ஆறினோடனே நான் மிக்சியில் உங்களுக்கு பவுடர் பண்ணிவிட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க, மனமான சாம்பார் பொடி வீட்டிலே எப்படி செய்கிறதுன்றது உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டேன். இதே பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாம்பார் வச்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சாந்தி திரைப்பாண்டியன் ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.